அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜிராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பைபிளை பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமே பைபிள் பார்க்க மாட்டீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி பார்க்க போறீங்க. சோ இது வந்து கொஞ்ச நாளைக்கு ஆடியோவா வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா வீடியோ உட்காந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஆடியோ ஓகேங்களா? ஏன்டா பைபிள் வந்து நிப்பாட்டிட்டு அப்படின்னா, இப்போ வந்து படிக்கிறதுக்கு தகுதியான புத்தகங்களை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனா அந்த புக்கை படிக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் எனக்கு கோவம் தான் வருதே தவிர அதுல ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைங்க. அதாவது ஒரு மனிதனா வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல இல்லைன்னு தோணுச்சு. சோ அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவங்க சொல்ற மாதிரி அந்த புத்தகத்தை வந்து கர்த்தர் படிக்க விடாம தடுத்துட்டா அப்படி இப்படிமாங்க, அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த புத்தகம் படிப்பதற்கு தகுதியற்ற புத்தகம் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன். சோ அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுக்கு வந்தாச்சு. சோ ஓகே, இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்திய நாட்டில், அதாவது நம்மளுடைய அரசாங்கம் என்னென்ன சட்டம்லாம் வச்சிருக்கு, அதாவது டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்ட புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்துல அப்படி என்னதான் இருக்கு, என்னென்ன சட்டங்கள் என்னென்ன பிரிவுல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி அழகா எப்பயும் போல PDF போடுறேன், பாத்துக்கோங்க. உங்களுக்கு நான் தெளிவா படிச்சும் காட்டுறேன். சரி வாங்க புத்தகத்துக்குள்ள போலாம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ இந்த புத்தகத்துல முதல்ல எடுத்தோன்னே இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் அரசியல் அமைப்புனா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன விளக்க உரை கொடுத்திருக்காங்க, நம்மளும் பார்த்துக்கலாம். அரசியல் அமைப்பு என்பது ஒரு நாட்டு மக்களை ஆட்சி புரியும் அடிப்படையான அரசியல் முறை கூறுவதாகும் அப்படின்னு போடுறது. ஓகே, நல்ல விஷயம். அடுத்து அரசின் தலையாய அங்கங்களாகிய சட்டம் மற்றும் சபை, நிர்வாகம், நீதித்துறை ஆகியவற்றை தோற்றுவித்து அவற்றின் அதிகாரங்களை வரையறுத்து பொறுப்புகளை பகுத்து அவற்றுடன் மக்களுக்கு உள்ள உறவுகளை நெறிப்படுத்துவதே அரசியல் அமைப்பு ஆகும். சோ என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம், அதாவது ஆட்சியாளர்கள்ங்கிறது அவங்களுக்கும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கு. இந்த சட்டங்கள், அதாவது இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி தான் அந்த மக்களை நம்ம ஆட்சி பண்ணணும், அந்த மக்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்புறம் எப்பயும் போல வந்து இந்திய அரசியலமைப்பு உலகில் மிகவும் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆகும். அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது 395 பிரிவுகள், 22 பிரிவுகள், 12 அட்டவணைகள் இருந்தன. தற்போது 465 பிரிவுகளும் 25 பகுதிகளில் 12 அட்டவணைகளும் உள்ளன. இந்த நீண்ட அரசியலமைப்புக்காக முக்கிய காரணங்கள் நாட்டின் பரந்த புவியமைப்பும், காலனி ஆதிக்க சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பின் வளர்ச்சி ஆகியவற்றால் எழுதப்பட்ட அழுத்தம் போன்ற வரலாற்று காரணிகள். ஜம்மு மற்றும் காஷ்மீர் தவிர நாடு முழுவதற்கும் ஒரே அரசியல் அமைப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜம்மு காஷ்மீர் சொல்றோம்ல, சோ ஜம்முங்கிறது வேற, காஷ்மீர்ங்கிறது பக்கத்து வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு இதுக்கு போக மித்த இருக்கிறதுக்குலாம் ஒரே அரசியல் அமைப்பு. அந்த ரெண்டு நாட்டுக்குமே நம்மளுடைய அரசியல் அமைப்பு செட் ஆகாது, அதுக்கு கிடையாது அப்படின்றாங்க. சோ காஷ்மீர் வந்து இப்ப நம்ம கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா தான் இருக்கனாலும் இப்பயும் வந்து அங்க பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் எல்லாம் நம்மளோட அங்க செல்லுபடி ஆகாது. அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கறது நீங்க நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா, நமது அரசியலமைப்பின் பல்வேறு சிறப்பு இயல்புகள் ஆங்கிலேய ஆட்சியின் தாக்கத்தை கொண்டுள்ளது. ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட காலனி ஆதிக்க சட்டங்கள் நமது அரசியலுக்கும் அரசியல் அமைப்புக்கும் தூண்டுதலாக உள்ளன. சோ அந்த பிரிட்டிஷ்கார வந்து நம்மள ஆட்சி பண்ணான்ல, அவன் எழுதின சில சட்டங்கள் தான் நம்மளுடைய இப்போதைய சட்டங்கள் உருவாகிறதுக்கு வந்து ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இருந்து நீங்க சில சட்டங்களை பத்தி பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வணிக குழுவின் கீழ் சட்ட வளர்ச்சி ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படின்னு போட்டிருக்குது. சோ இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு வணிக குழுவின் விவகாரங்களை விசாரிக்க தேர்வு குழுவை நியமித்தார். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஓகேங்களா? அதாவது வந்து இங்கிலாந்து பிரதமரான நார்த் பிரபு அப்படிங்கிறவரு இந்த வணிகம் நம்ம வந்து இங்க இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றோம்ல, அதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக அதுக்குன்னு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாரு. ஃபார்ம் பண்ணி அதை பத்தி வந்து விசாரிங்க, அது எந்த மாதிரியான நிலைமை இருக்கு அப்படிங்கிற பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காப்ல. சோ அதைத்தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றில் 1773 ஒழுங்குமுறை சட்டம் மிகவும் முக்கியமானது. சோ 1773 போட்டு ஒழுங்குமுறை சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இது எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஏனெனில் இந்தியாவில் கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முதல் முயற்சியாக அச்சட்டம் அமைந்தது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால கம்பெனிகள் வந்து நிறுவப்பட்ட ஸ்டேஜ்ல வந்து அந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில சட்டங்களை வந்து இங்க அமல்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தானே இருந்திருக்கு, அதனால அதை வந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப கொண்டு வந்த சட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம பாக்குறது எதுவுமே வந்து நம்மளுடைய, அதாவது நம்ம அரசாங்கம் இப்ப இருக்குல்ல, அவங்க கொண்டு வந்த சட்டம் கிடையாது. நான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நானும் தப்பா சொல்லிட்டேன். சாரி. இது எல்லாமே வந்து இந்த அரசியலமைப்பு, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி கரெக்டா பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில இருந்தப்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவன் தான் முதல்ல
அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வரான். அதாவது வந்து இங்க பாரு, நீ எவ்வளவு கிங்டம் வேணாலும் இருந்துக்கோ, ஆனா எனக்கு கீழே தான் நீ இருக்கணும், நான் தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிஎம் நம்ம நாட்டுல எப்படி இருக்காரு தமிழ்நாட்டுல, அது மாதிரி அவன் ஒரு இடத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு மொத்த தமிழ்நாடையும் ஆட்சி பண்றான். அப்ப அவன் வந்து சிஎம் இருக்கான் அப்படின்னா அவன் இந்த மக்களை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கறக்காக அவன் விதிக்கப்பட்ட சட்டங்கள் தான் இது. ஓகேவா? இந்த சட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு கரெக்டா 1947 வந்து நம்ம சுதந்திரம் வாங்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அம்பேத்கர் வராரு. அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்குறாரு. இல்ல இது வந்து பிரிட்டிஷ்கார வச்சிருந்த சட்டம், இதெல்லாம் நமக்கு செல்லுபடியாகாது, நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து சில சட்டங்களை மாத்துறாரு. சோ இதுதான் விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம மேல என்னென்ன சட்டங்கள் வச்சிருந்தான் அப்படிங்கறத தெளிவா பாத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை பார்ப்போம். இப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து இங்க கம்பெனிகளை நிறுவுறான். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான சட்ட திட்டங்களை அவன் கொண்டு வரணும்ல, அது மாதிரி தான் கொண்டு வரான். இச்சட்டம் முதன்முறையாக கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பை ஒன்றை வழங்கியது, கம்பெனி அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை அங்கீகரித்தது. சோ நோட் பண்ணிக்கோங்க, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான் அப்படின்னா எப்பயும் போல அவனுடைய தேவைக்காக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து வங்காளம் மற்றும் மும்பை, சென்னை ஆகிய மாகாணங்களில் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர செய்தது. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆட்சி பண்ற முறைகள் எல்லாத்தையும் கத்து கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் தான். அவன் செஞ்சிருக்கான் பாருங்க, என்ன பண்ணிருக்கான், வங்காளதேசம், மும்பை, சென்னை இந்த 3 ஸ்டேட்டையுமே வந்து ஒரே ஆட்சியாளருக்கு கீழே கொண்டு வந்திருக்கான். அதுதான் இந்த சட்டம். அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் வங்காள ஆளுநரை மேற்கண்ட 3 மாகாணங்களுக்கு தலைமை ஆளுநராக நியமித்து முதல் ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அதாவது நம்ம இந்தியாவின் முதல்ல ஆளுநர் அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பு பதவியை உருவாக்கி அதுல வகிச்சவருடைய பெயர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவருடைய பெயர். அவர் தான் நம்ம இந்தியாவின் முதல் ஆளுநர். ஓகேவா? பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்துல ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டிருக்குது. சோ அப்ப வந்து யார் ஆளுநரா இருந்திருக்காங்க, அவங்கள ஒருத்தர் ஆளுநரா இருந்திருக்காப்ல. தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நம்மளுடைய அரசியல் வந்து எப்படி உருவாச்சு, பிரிட்டிஷ்காரன் என்னெல்லாம் பண்ணா. இன்னைக்கு நம்ம நிறைய படங்கள்ல பார்ப்போம், பிரிட்டிஷ்காரன் அப்படி குடும்ப பண்ணா இப்படி குடும்ப பண்ணா அப்படின்னு. சோ அதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம், அதையும் கண்டிப்பா நீங்க கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. சோ அதுக்கப்புறம் தலைமை ஆளுநருக்கு உதவி புரிய 4 பேர் கொண்ட ஆலோசனை குழுவை ஏற்படுத்தப்பட்டது. சோ அப்பயே வந்து ஆளுநருக்கு கீழே ஒரு 4 பேர் கொண்ட டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய அறிவுரையின்படி ஆளுநர் வேலை செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் முதல்ல ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இப்படி நிறைய இருக்குல்ல, அதுல வந்து முதல்ல கோர்ட்னு ஒரு அமைப்பு எப்ப வந்தது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, அதையும் போட்டிருக்கான். கல்கத்தாவில் ஒரு தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது 1774. முதல் தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும் இருப்பார்கள். சோ இந்தியால கல்கத்தால தான் முதல்ல ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதுவும் 1774 இது பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஜட்ஜஸ் வந்து இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு மேல ஒரு ஜட்ஜ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட், ஊழியர்களின் தனியார் வியாபாரம் தடை செய்யப்பட்டது. சோ இது முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு நார்மலா ஒரு ஊழியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தனியார் வியாபாரங்களை தடை செய்யறாங்க. எதுவா இருந்தாலும் நீ எங்க மூலமா தான் பண்ணணும், நீயா வந்து தனியா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ பிட் இந்திய சட்டம் 1784 அகஸ்டில் அப்படின்னு போட்டிருக்குது. சோ அது என்னங்கறத பார்த்துலாம். 1773 உள்ள நடைமுறை சிக்கல்களை களைய பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்பட்டது. சோ இப்போ வந்து ஒரு நடைமுறையில ஒரு சில சிக்கல்கள் இருக்கும், அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அதுக்காக பிட் அப்படிங்கிற ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இது எல்லாம் பிரிட்டிஷ்காரன் இந்தியால கொண்டு வந்த சட்டம், அவன் ஆட்சி காலத்துல இருந்தப்ப. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் கம்பெனியின் வணிக குழுக்கு இயக்குனர் பொறுப்பு மட்டுமே அளிக்கப்பட்டது. சோ இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதோட வணிக குழு இருக்குல்ல, அதுல வந்து இயக்குனர் அப்படிங்கிற ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் தான் கொடுக்கப்பட்டதா, அதுக்கு கீழே எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட், அரசியல் விவகாரங்களை கவனிப்பதற்காக 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது. இங்கிலாந்து அரசால் நியமிக்கப்பட்டனர். சோ அந்த இங்கிலாந்து அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னதான் வந்து நடந்தாலுமே அதை வந்து ஒருத்தர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும், அதுக்குன்னு தனியா ஒரு குழு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிக்கிறாங்க. அந்த குழு தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழுவோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்குது. சோ அந்த குழு தான் வந்து எல்லாத்தையும், அந்த அரசியல் அமைப்பு எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்றாங்க. ஓகேவா? எல்லாம் கரெக்டா நடக்குதா, எந்தெந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வாட்ச் பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருந்திருக்காங்க. பாருங்க எந்தெந்த மாதிரியான சட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. இந்திய நிர்வாகம் தொடர்பான அலுவலகங்களை கவனிக்க இங்கிலாந்தில் தனித்துறை அமைக்கப்பட்டது. அதாவது இப்ப நம்மளுடைய இந்திய நாடு இருக்குல்ல, இந்த இந்திய
நாட்டுல வந்து அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கு தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இங்க இருந்து இங்கிலாந்துக்கு தகவல் சொல்ற மாதிரியும் வச்சிருந்திருக்காங்க. சோ மேலிடத்துக்கு அவங்க தகவல் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்காரன் பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவான சில சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து தனக்கு சாதகமா இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கான். அடுத்ததாக வந்து சாசன சட்டம் 1813. இந்த 1813 1747 இந்த மாதிரி சொல்றல இதெல்லாம் வந்து அந்த வருஷங்கள் அந்தந்த வருஷத்துல ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். இந்த சாசன சட்டம் அப்படிங்கிறது 1813 ஆண்டு ஏற்படுத்தியிருக்காங்க. டேட் போடல. சரி என்னதான் அப்படி அந்த இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சாசன சட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு 28 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை சாசன சட்டங்களை கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை நீட்டிக்க வகை செய்தது. கல்விக்கு 1 லட்சம் நிதியாக வழங்கப்பட்டது. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய தேவைக்காக அந்த கம்பெனியோட இதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதை வந்து டெவலப் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு இது நடக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா 28 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சட்டத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. சோ இது வந்து இப்படி இது பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு 28 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல கல்விக்கு 1 லட்சம் நிதியாக வழங்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. சோ அப்பயே வந்து கல்விக்கு வந்து பணம் எல்லாம் கொடுத்து படிக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க. சோ இது வந்து எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியாதுல. அதாவது வந்து இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்ல பிரிட்டிஷ்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெளிவா போடல, மென்ஷன் பண்ணல இதுல. இப்ப என்னன்னா இந்த சாசன சட்டம்னு சொன்னேன்ல அது வந்து 1813 வருஷம் வந்து இயற்றிருக்காங்க. அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நடைமுறைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1833 வந்து அந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அது என்னங்கிறது போட்டிருக்காங்க பாருங்க. தலைமை ஆளுநரின் கவுன்சிலர் கூட்டங்களை சட்டம் இயற்றுவதற்கான கூட்டங்கள் என்றும் நிர்வாக கூட்டங்கள் என்றும் பிரித்து பார்க்க வகை செய்தது. சோ இந்த சட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து முதல்ல இயற்றதுக்கு முன்னாடி அது என்ன ஏதுங்கிறத பிரிச்சு அதுல என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் இருக்கு என்னெல்லாம் வந்து நமக்கு மைனஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குது இந்த சட்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ அடுத்து அனைத்து சிவில் ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கின்ற அதிகாரங்களை தலைமை ஆளுநரின் கவுன்சிலருக்கு அளிக்கப்பட்டது. சோ நான் சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலர் ஆளுநர் இருக்கார்ல ஆளுநருக்கு வந்து எல்லா அதிகாரங்களும் இருந்திருக்கு. அவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லா ஸ்டேட்டையும் வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிவில் விஷயம் வர ராணுவ விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவருடைய கட்டுப்பாடுல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல அவர் கவுன்சிலருக்கும் சில பதவிகளை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து இதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்ததாக போட்டிருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்க, கூடுதலாக சட்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். மெக்கலோ அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினர் எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பினரை வந்து இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னு சரி தெளிவா போடல. சரி போ பாப்போம் என்னதாங்கிறது பாத்துருவோம். இன்னைக்கு ஃபுல்லா இந்த பிரிட்டிஷ்காரன் கரெக்டா நம்மளுடைய அரசியல் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்துருவோம். சோ மூணாவது பாயிண்ட், மைய அரசு வலிமை உடைவதற்காக மாகாணங்கள் தங்களுக்கென சட்டம் இயற்றிக்கொள்ளும் உரிமையை இழந்தன. சோ இப்ப என்ன மேட்டர்னா இப்ப ஆளுநர் இருக்கார், அந்த பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல்ல இருக்காங்கல்ல, அந்த ஆளுநருக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கும் அந்த கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கார்ல அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கான உரிமம் இருந்தது அப்படின்னு போட்டிருக்குது. மைய அரசு அப்படிங்கிற நம்மளுடைய அரசு இருக்குல்ல, அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் இவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களால எந்த ஒரு சட்டத்தையும் அவங்களால கொண்டு வர முடியல. அவங்களுக்கு அந்த சட்டம் இயற்றுவதற்கான உரிமை வந்து தடை செய்யப்பட்டு அவங்க அதை இழந்துடுறாங்க. சோ அதைத்தான் வந்து இதை சொல்றாங்க மைய அரசு வலிமை உடையதாகிறது. அதாவது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அரசுங்கிறது ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருது. அதுக்கப்புறம் மாகாணங்களை தங்களுக்கென சட்டம் இயற்றிக் கொள்ளும் உரிமைகளை இழந்தன. சோ இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருது, அந்த சட்டம் மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அங்க சட்டத்தை கொண்டு வர முடியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால எந்த ஒரு சட்டத்தையும் தனியா வந்து வகுத்து கொண்டு வரவே முடியாது. அதைத்தான் வந்து இவங்க சொல்றாங்க. சிம்பிளா எடுத்துக்காட்டுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கு கூட மேட்ச் பண்ணி சொன்னாதான் புரியும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா 1853 ஒரு சாசன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். சட்டம் இயற்றும் பணிக்காக தலைமை ஆளுநரின் கவுன்சில் மேலும் 6 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். இப்ப அந்த சட்டத்தை வந்து இப்ப நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சில உறுப்பினர்கள் தேவைன்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சாரிங்க நான் மாத்தி சொல்லிட்டேன் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆக்சுவலி ஆளுநருடைய ஒரு கவுன்சில் அப்படின்னு தான் போட்டிருக்குது. நான் கொஞ்சம் ஏதோ ஒரு மைண்ட்ல மாத்தி படிச்சுட்டேன். இந்த ஆளுநர் இருக்கார்ல அவர் ஒரு கவுன்சில் வச்சிருக்காப்ல, அவருக்கு கீழே அவருடைய கண்ட்ரோல்ல ஒரு கவுன்சில் வச்சிருக்காரு. ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழு மாதிரி வச்சிருக்காரு. சோ அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேரை சேர்த்து அந்த டீமை வந்து மேற்கொண்டு பயங்கரமா டெவலப் பண்றாப்ல. அது மட்டும் இல்ல ஆளுநர் அடுத்து சொன்னது என்னன்னா, கவுன்சிலின் சட்டம் இயற்றும் பணிகள் நிர்வாக பணியும் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டன. சோ ஆளுநர் முடிவு பண்ணிட்டாரு இந்த டீம் தான் இனிமே சட்டத்தை வந்து இயற்ற போது என்ன ஏதுங்கிறத பார்த்து அந்த சட்டம் எல்லாம் எப்படிப்பட்டது, அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு
அதுக்கப்புறம் முடிவு பண்ணி தான் அந்த சட்டத்தை ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம். சோ அதோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு பணிக்காக போட்டி தேர்வை அறிமுகம் செய்தது. இது எப்போ வந்திருக்கு பாருங்க, 1853ல இந்த சட்டம் எல்லாம் இயற்றப்பட்டிருக்குது. யாரால? பிரிட்டிஷ் கம்பெனிக்காரனால இயற்றப்பட்டிருக்குது. அவன் என்ன பண்றான், கவர்மெண்ட் வேலை வேணுமா, அப்ப வந்து உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எழுது, உனக்கு வந்து நாங்க வேலை தர்றோம் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க. சோ பாத்துக்கோங்க அந்த முறை எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. முதன் முறையாக உள்நாட்டு மக்களுக்கு மைய சம பிரதிநிதித்துவம். இது என்ன நீதித்துவம் எனக்கே புரியல ஆக்சுவலி வந்து. ஏன்னா ஃபாரின் காரனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் பார்க்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம் அப்படின்ற மைண்ட்ல தான் இருப்பான். என்ன ஒண்ணு தான் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைப்பான் எல்லாத்தையுமே. அது ஒரு விஷயம். சோ இது என்னன்னு எனக்கும் புரியல. புரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்து பார்க்கலாமா, இந்திய அரசாங்க சட்டம் 1858 அப்படின்னு போட்டுருக்குது. சோ 1858ல இந்திய அரசாங்கத்திற்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, அது என்ன சட்டம் பாத்துருமா? இந்திய அரசாங்க சட்டம் 1858 கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த இந்திய ஆட்சி பகுதிகள் அனைத்தும் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தன. சோ இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம். இப்ப நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இப்படி எல்லாமே பிரிஞ்சிருக்கும்ல, அது மாதிரி வந்து அப்பயும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியால வந்து எல்லாமே பிரிஞ்சிருக்கும். சோ அந்த மொத்த நாட்டுடைய ஆட்சி காலமும் ஆட்சியும் டைரக்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுடைய கையில வருது. சோ அவனுக்கு கீழே தான் இந்த இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். ஆனா இந்த பிரிட்டிஷ்காரன் ரொம்ப டிஃபரெண்டான ஆளு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களும் இப்ப நடக்குது. என்ன அப்படின்னா பாருங்களேன், ரெண்டாவது பாயிண்ட் போட்டிருக்கான், தலைமை ஆளுநரின் கவுன்சிலில் அலுவால் சாராத உறுப்பினர்கள், அதாவது இந்தியர்களை இணைத்துக் கொள்ள வழி செய்தது. சோ அவன் பல போர்களை கண்டு பல தடவை இது பண்ணி அதுக்கப்புறம் கம்பெனியை வச்சு டெவலப் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறப்ப என்ன பண்றான்னா, நம்ம மட்டும் இருந்தா சரியா வராது, இந்த இந்தியர்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட சில இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்தியர்களையும் அவனுடைய ஆட்சியில அவனுக்கு பொறுப்புகள், சில பதவிகளை கொடுத்து வச்சிருந்திருக்கான் பாருங்க. அடுத்த பாயிண்ட், இந்தியாவின் தலைமை ஆளுநர் அரசு பிரதிநிதி என அழைக்கப்பட்டார். அதன்படி முதல் அரசு பிரதிநிதி வைசிராய் கனிங் பிரபு ஆவார். சோ முதல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் தலைமை ஆளுநர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு, அதாவது இந்தியாவோட ஆளுநர், அவர் வந்து அரசு பிரதிநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ல. சோ இன்னைக்கும் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்புல வந்துட்டு நமக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குது, நமக்கு இன்னும் மாத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழைய சட்டங்களே வச்சிருக்காங்கன்னு சொல்லி, இருந்தாலும் அந்த பழைய சட்டங்கள் என்னங்கிறத, அந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சட்டங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படியே அடுத்து நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டங்களை வந்து அம்பேத்கர் எப்படி எல்லாம் டிசைன் பண்ணாரு, அவர் கூட எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு வந்து இதை பார்த்து பார்த்துருவோம் முழுசா. பிரிட்டிஷ் அரசின் கீழ் சட்ட வளர்ச்சி இந்திய கவுன்சில் சட்டம் 1861 அப்படின்னு போட்டுருது. சோ பிரிட்டிஷ்காரனுடைய அரசியல் அமைப்பின் கீழே வந்து இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு எப்படி எல்லாம் வந்து அந்த சட்டங்கள் வந்தது, எப்படி எல்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்றத போட்டுருக்காங்க. அதாவது சட்ட ரீதியா தான், ஓகேவா, மக்கள் ரீதியால இல்ல. சட்டம் இயற்றல் பிரதிநிதித்துவம் அமைப்புகளில் தொடக்கமாக இது அமைந்தது. இரண்டாவது பாயிண்ட், தலைமை ஆளுநரின் கவுன்சிலில் அலுவல் சாராத உறுப்பினர்கள், அதாவது இந்தியர்களை இணைத்துக் கொள்ள வழிவகை செய்தது. சோ இந்தியர்களை என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க, அலுவல் சாராத உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அப்ப வந்து இருந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, பம்பாய், சென்னை மாகாணங்களுக்கு முன்பு இழந்த சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பெற்றன. சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சட்டம் இயற்றுறதுக்காக, அதாவது இப்ப இருக்கக்கூடிய மும்பை மற்றும் சென்னை இந்த ரெண்டு சிட்டியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே சொந்தமா வந்து சட்டத்தை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்னு போட்டுருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அப்பயும் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலம் இருந்த காலம். ரெண்டாவது, இவன் வந்து சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து தமிழர்கள் ஆட்சி செய்யலாம் இல்ல, ஓகேவா, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சா அவனுக்கே வந்து அவன் நிறைய சட்டங்களை வகுத்திருக்கான் பாருங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 தலைமை ஆளுநரின் கவுன்சில் மாகாண கவுன்சில்களில் கூடுதல் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அவை விரிவுபடுத்தப்பட்டன. சோ ஒரு டீம் இருக்கு, ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அப்ப எக்ஸ்ட்ரா ஆளுகளை சேர்த்து அதை இன்னும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்களை சேர்த்து டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம். சோ அது எப்போ வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அலுவல் சாராத உறுப்பினர்களை நியமனம் செய்ய மறைமுக தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ இந்த சட்டம் எப்ப ஏற்றிருக்காங்க பாருங்க, 1892 வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்ப, அதாவது வந்து இந்தியர்கள்ல சில உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மறைமுகமா வருது தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளே கண்டெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட், கவுன்சில் உறுப்பினர்கள் வரவு செலவு அறிக்கை பற்றி விவாதம் நடத்தவும் பொதுமக்கள் நலன் கருதி வினாக்கள் எழுதப்படவும் அனுமதிக்கப்பட்டன. சோ அவன் வந்து கொஞ்சம் தளர்த்திருக்கான் தன்னுடைய இதை. என்னன்னா, அந்த கவுன்சில்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வரவு செலவெல்லாம் கரெக்டா வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். ரெண்டாவது, நீங்க ஆட்சி பண்றக்கூடிய
அந்த ஸ்டேட்டோ இல்ல அந்த இடத்தினுடைய மக்களுடைய நலன் கருதி நீங்க என்னன்னாலும் பேசிக்கலாம், உங்களுடைய கவுன்சிலுக்குள்ள வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதிச்சிருக்கான். சோ அப்ப பாருங்க அந்த காலத்துல எப்படியான சட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஒரு அமைப்பு இருந்தா கூட அந்த அமைப்பு வந்து மக்களுக்கு நல்லதோ இல்ல இந்த வரவு செலவோ எது பத்தினாலும் அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க கலந்துரையாடல் செய்யறதுக்கே முதல்ல தடை இருந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் வந்து சட்டங்கள் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நீங்க வந்து பேசிக்கலாம், எதனாலும் செஞ்சுக்கலாம், எங்க கிட்ட டைரக்டா வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ பாத்துக்கோங்க, பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்துல நிறைய சட்டங்கள் நிறைய வித்தியாசமா இருந்தது. அதுல இந்த ஒரு சட்டங்களும் இருக்குது. நெக்ஸ்ட் 4வது பாயிண்ட், பிரதிநிதித்துவ முறை நிர்வாகத்துறை பாராளுமன்றத்திற்கு பொறுப்பாக இருந்தால் முதலிய கொள்கைகள் இச்சட்டத்தின் மூலம் செயல் வடிவம் பெற தொடங்கின. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்துறை பாராளுமன்றம் இப்பெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த சில இதுகளை அமைப்புகளை கொண்டு வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப இதா இருந்திருக்கு, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இந்த மாதிரி விஷயங்கள் தோற்றுவிச்சு அங்க இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்களா அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. அதுவும் இல்லாம அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சிம்பிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1909. சோ இது வந்து என்னன்னு பாருங்க, மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படின்னு பிராக்கெட் பண்ணிருக்காங்க. அது என்னங்கறத பார்ப்போம். முதல் பாயிண்ட், மத்திய மாகாண கவுன்சில்கள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு அவற்றின் செயல்பாடுகளும் விரிவுபடுத்தப்பட்டன. மத்திய மாகாண கவுன்சில்கள் அதாவது வந்து நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து நாங்க பர்மிஷன் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டங்களை வந்து ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது பாயிண்ட், தலைமை ஆளுநரின் கவுன்சில்களில் நியாயமான உறுப்பினர்களை பெரும்பான்மையாகவும் மாகாண கவுன்சில்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பான்மையாகவும் இருந்தனர். சோ எனக்கு இது புரியல, நியாயமான உறுப்பினர்கள் தனியா வச்சிருக்காங்க, அது போக இவங்களுடைய சொந்த லாபத்திற்காக ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது எந்த வகையில எப்படிங்கிறது எனக்குமே புரியல. சரி, இப்ப இன்னொரு விஷயம் வந்து இந்த ஜாதி அடிப்படையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பாருங்க எப்ப வந்திருக்கு அப்படின்னு. சோ 1909ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரனே அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஜாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவ முறையும் இஸ்லாமியருக்கு தனி தொகுதி முறையும் அறிமுகம் செய்யப்பட்டன. சோ பிரிட்டிஷ்காரன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சட்டங்களை வகுத்து அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க. சோ அப்பவே அவன் முடிவு பண்ணிட்டான் இந்தியால வந்து முஸ்லிம்ஸ் எல்லாருமே இருக்காங்க, சோ அதனால அந்த இஸ்லாமிய முஸ்லிம் நண்பர்களுக்கு தனி தொகுதிங்கிறத அனுபவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அது போக சாதியின் முறையில சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதை தான் போட்டிருக்குது. 4வது, உறுப்பினர்கள் பட்ஜெட்டின் மீது துணை கேள்விகள் எழுப்பவும் தீர்மானங்கள் கொண்டு வரவும் அனுமதி அளிக்கப்பட்டன. மேட்டர் என்னன்னா, இப்ப நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு அமைச்சர், ஓகேவா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவங்க கொண்டு வர்ற அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இல்ல வந்து பட்ஜெட் பத்தின ஒரு இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க கீழே இருக்கிறவங்க கேள்வி கேட்கறதுக்கான பர்மிஷன் அப்பதான் வந்து கிராண்ட் பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. எப்போ 1909 தான் அந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், இவங்க வந்து எந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க அப்படின்னா கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்திய அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கு பிரிட்டிஷ்காரன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க. சோ இந்திய அரசாங்க சட்டம் 1919 அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாராளுமன்றத்துல சில விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. முதல்ல போட்டிருக்காங்க, மத்தியில் இருந்து சட்டம் இயற்றும் கவுன்சிலுக்கு பதிலாக மாகாணங்களில் அவை அதாவது மேலவை சட்டமன்ற பேரவை கீழவை என்ற ஈரடுக்கு முறை உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்த சட்டத்தை இயற்றணும், அவங்களால மட்டும்தான் சட்டம் கொண்டு வர முடியும் இருந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகேப்பா நீங்க வந்து தாராளமா மேலவை கீழவைன்னு 2 இது வச்சு நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை வந்து ஏற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த சட்டம்லாம் வழிவகை பண்ணி கொடுத்துருக்குது. வந்து சட்டம் பர்மிஷன் கொடுக்குதுல்ல, அப்ப வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாமே இருக்கும். சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பான்மை பெற்றனர். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்ல நாங்க வந்து இவரை சிஎம் வந்து வழிமுறைகிறோம், இவரை வந்து சிஎம் வழிமுறைகிறப்ப அதுல வந்து யார் இருப்பாங்க, பெரும்பான்மையா யார் வந்து அதிகமா வந்து இது கொடுக்குறாங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி தான் இதுவும். சோ இதுல வந்து என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இருந்திருக்காங்க, வேற யாரும் எக்ஸ்ட்ராவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தின் பணிகள் வரையறுக்கப்பட்ட மைய அரசு பணிகள் மாநில அரசு பணிகள் என பிரித்தறியப்பட்டன. சோ கவர்மெண்ட் வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அது போக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விதிச்சு பாக்குறதுக்கான அந்த இதெல்லாம் வந்து அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. சோ பாத்துக்கோங்க, இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறதுக்கான இதை அவன் தான் கத்து கொடுத்துட்டு போயிருக்கான். 4 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி மாகாண அரசின் பணிகள் ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட பணிகள் எனவும் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடைய அமைச்சரின் கீழ் மாற்றப்பட்ட பணிகள் எனவும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்
சொல்லணும்னா இன்னைக்கு ஆளுநர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு கீழே வந்து மினிஸ்டர் சிஎம் இருக்காங்கல்ல, சோ அவங்கள தான் சொல்றாங்க. அந்த சிஎம்மும் ஆளுநரும் தனித்தனியா பிரிச்சு அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சட்டங்கள் இயற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. 5 முதன்முறை நேரடி தேர்தல் முறை அறிமுகம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. சோ முதல்ல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா முதல்ல எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா 1924 தான் வந்து அந்த இதே கொண்டு வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மக்களே, நம்ம இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுறோம்னு சொல்றோம். அந்த எலெக்ஷன்ங்கிற மெத்தட் எப்ப உருவாச்சுன்னு பாத்தீங்களா? அப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் மாகாணங்களையும் இணைய விருப்பமுள்ள சுதேச அரசுகளையும் உள்ளடக்கிய அனைத்திந்திய கூட்டரசு அமைப்பு ஒன்று உருவாக்க வழி செய்தது. எனினும் சுதேச அரசு உடன்படாததால் கூட்டரசு உருவாக்கவில்லை. சோ என்ன மேட்டர்னா, அதாவது சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்தியால சில விஷயங்கள்லாம் இருந்திருக்குது. அப்ப வந்து வேணா கூட்டரசுங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றா அப்படின்னா, அவனுடைய பிரிட்டிஷ் கூட வந்துட்டு இந்தியாவை இணைக்கணும் முடிவு பண்ணிட்டான். இந்தியா இங்க இருந்தாலுமே பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ரூல் பண்ணலாம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி கூட்டரசு முறை அப்படிங்கறத கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கான். பட் வந்து நம்மளுடைய ஆட்கள் அதுக்கு ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமே கொண்டு வருது. இதுவரை பிரிட்டிஷ் இந்தியா நிர்வகிக்கப்பட்ட வந்த ஓரடுக்கு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சோ ஓரடுக்கு முறை அப்படின்னா மேல ஒரே ஒருத்தர் மட்டும் இருப்பாரு, அவர் வந்து எல்லாத்தையும் நிர்வகிப்பார் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸே வந்து உடைக்கப்படுது. சோ இனிமேல் தான் வந்து நம்மளுடைய சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்படுது. இச்சட்டத்தின்படி அரசாங்கத்தின் அதிகாரங்கள் 3 பட்டியலாக பிரிக்கப்பட்டன. அவை கூட்டாட்சி, மத்திய பட்டியல், மாகாணத்தின் பட்டியல் மற்றும் பொது பட்டியல் என்பவை ஆகும். அதாவது வந்து மத்திய அரசு, மாநில அரசு இப்ப 2 இருக்குல்ல, அது மாதிரி அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்டே வந்து 3 டைப்பா பிரிச்சு ஆட்சி பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில சட்டங்களை நமக்காக வகுத்து சில விஷயங்களை கொண்டு வராங்கல்ல, அது மாதிரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 4வது பாயிண்டா இவங்க சொல்றது, மாகாண அரசுகள் மாகாண பட்டியலில் உள்ள பணிகளில் மத்திய கட்டுப்பாடு ஏதுமின்றி நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றும் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தனியொரு சட்டப்பூர்வ அமைப்பு உருப்பெற்றன. அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான அந்த கவர்மெண்டோட வேலைக்கு ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும், அதுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அப்பதான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. ஓகே, 5வது பாயிண்ட் பாத்துருவோமா? மத்திய அரசாங்கத்தின் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. ஒதுக்கப்பட்ட துறைகள் தலைமை ஆளுநர் மற்றும் அவரது நிர்வாக குழுவினர் கீழ் மாற்றப்பட்ட துறைகள் அமைச்சரவையின் பொறுப்பிலும் விடப்பட்டன. சோ ஆளுநர் மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் பண்ணலாம், அது வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு கீழே கொண்டு வருவோம் சொல்லி அந்த மாதிரியான சில சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. 6வது பாயிண்ட், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுய ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்துட்டு இரட்டை ஆட்சி முறை இருந்திருக்குது. அதாவது சிஎம்ஏ இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த பெருசா அதிகாரம் இருக்காது. அவருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கே ஆப்படிச்சுக்கிட்ட மாதிரி சோ இரட்டை ஆட்சி முறை இருந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் ஆட்சி முறையா மாறுது. இல்ல சிஎம்னா சிஎம் மட்டும் தான், அவருக்கு மேல அந்த ஸ்டேட்ல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதாவது சுயமா வந்து நீ ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல. மாகாண அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களின் பொறுப்பில் விடப்பட்டன. அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு உடையதாகும். சோ மாகாண அரசாங்கம், அதாவது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சிஎம்னா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அவங்களுடைய பொறுப்புல விட்டுறாங்க, நீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல், நீயே பாத்துக்கோப்பா அப்படின்னு விட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க வந்து போடப்பட்டிருக்குது. 8 ஆளுநர் நிர்வாக குழுவின் தலைவராக இருப்பார். அவர் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுவார் என விதிமுறைகள் செய்யப்பட்டன. அதாவது இப்ப ஆளுநர் இருக்காருன்னா அவர் தனிச்சு செயல்பட முடியாது, அவர் வந்து ஒரு டீம் இருப்பாங்க, அந்த சொன்னாங்கல்ல அமைச்சரவை, அந்த டீம் உடன் எதனாலும் கலந்து பேசிதான் அவரால் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட், வங்காளம், சென்னை, பாம்பாய், ஐக்கிய மாகாணங்கள், பீகார் மற்றும் அசாம் மாகாணங்கள் 2 அவைகளை கொண்ட சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சோ இதுக்கான ஃபுல்லா வந்து எனக்கே சில விஷயங்கள் புரியல. இப்ப என்னன்னா வங்காளதேசம், சென்னை, பாம்பாய் ஓகே, ஐக்கிய நாடான பீகார், அசாம் மாகாணங்கள் ஓகே, இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். வங்காளதேசம் அங்கிட்டு இருக்கு, சென்னை இங்க இருக்கு, பாம்பாய் அங்க இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து தேவையான அந்த சட்டங்களை வந்து வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது என்னங்கிறது எனக்குமே புரியல. இந்த பாயிண்ட்டுக்கான விளக்கம் 10 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 6 நீதிபதிகளை கொண்ட கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் உருவாக்கப்பட்டது. சோ இதுதான் டெல்லியோடைய ஹைகோர்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. சோ டெல்லியில வந்துட்டு 1935ல தான் வந்து கோர்ட் ஒன்னு கொண்டு வர்றாங்க. சோ இது
இதுதான் இரண்டாவது கோர்ட். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் இந்திய விடுதலை சட்டம் சொல்லி 1947ல நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல, அப்ப ஒரு விடுதலை சட்டம்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அது என்னங்கறத சிம்பிளா சொல்றேன். இந்தியா பாகிஸ்தான் என இரண்டு குடியேற்ற நாடுகளை டெமானியான் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சு ரெண்டா கொடுத்துட்டாங்க. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடா, இது இந்தியா இது பாகிஸ்தான், நீங்க போய் தனியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாள் குறிச்சு கொடுத்துறாங்க. அதாவது இந்த சட்டங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகக்கூடிய நாள், காலாவதி ஆகக்கூடிய நாள் அப்படிங்கிற மாதிரி குறிச்சு கொடுத்துறாங்க. இது வரைக்கும் நாங்க இந்த சட்டங்கள்லாம் போட்டிருந்தோம். இது எல்லாத்தையுமே 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து காலாவதி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இதை கொடுத்துறாங்க. சோ அதை தான் போட்டிருக்காங்க. இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் பேராட்சியின் பொறுப்புகளும் இந்திய சுதேச அரசின் மீதான மேலாதிக்கம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து காலாவதி ஆகிவிடும். சோ இதுதான் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து பிரிட்டிஷ்காரன் நாங்க இதுவரைக்கும் வச்சிருந்த எந்த சட்டங்களும் உங்கள் மேல பாயாது, எந்த சட்டங்களும் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது, நாங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இதுல எழுதி அதை சைன் பண்ணி இந்த டேட்ல இருந்து ஆரம்பம் உங்களுக்கு நாங்க சுதந்திரம் தரோம், உங்களை நாங்க எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான். சோ இதுதான் முதல்ல சுதந்திரம் நமக்கு கிடைச்சதுக்கான ஒரு இது. ஓகே மக்களே, இன்னைக்கு நீங்க பிரிட்டிஷ்காரன் நம்ம மேல வச்சிருந்த சில சட்டங்களை தான் பாத்தீங்க. இல்ல எனக்கு இன்னும் தெளிவா வேணும் அப்படின்னா அதுக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னங்கறத தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு போறேன். இருந்தாலும் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு எந்த மாதிரியான சட்டங்களை வச்சிருக்குது, நமக்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் நம்ம மேல எந்த மாதிரியான சட்டங்களை பிரயோகம் படுத்தினா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.